Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about implantation. Implantation தமிழ்ல கரு பதித்தல். தாயோட கர்ப்பப்பைக்குள்ள அந்த கரு எம்ப்ரியோ நல்லா பதிஞ்சு 10 month வரையும் வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் implantation. What is implantation? Implantation is the stage of pregnancy at which the embryo adhere to the wall of the uterus. யுட்ரஸோட வால் பகுதியில் அந்த எம்ப்ரியோ நல்லா ஒட்டிட்டு வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். The mitotic division starts as the zygote moves the isthmus of the ovidite called cleavage towards the uterus and forms 2 cell, 4 cell, 8 cell, 16 cells called blastomeres. Cleavage அப்படின்னா is the division of cells in the early embryo. இயர்லி எம்ப்ரியோட செல் டிவிஷன்ஸை தான் நம்ம கிளிவேஜ்னு சொல்லுவோம். இந்த கிளிவேஜ் போது 2 செல், 4 செல், 8 செல் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஒவ்வொரு டாட்டர் செல்ஸையும் நம்ம பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளிவேஜ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இயர்லி மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் ஜைகோட். த செல்ஸ் ஃபார்ம்டு பை கிளிவேஜ் கால்டு பிளாஸ்டோமியர்ஸ். இப்போ இந்த டயக்ராம் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்க டயக்ராம். ஃபஸ்ட்டு ஓவரியில் இருந்து ஒரு ஓவம், ஒரு எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எக்கு வந்துட்டு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இந்த ஃபிம்ப்ரிய மூலமாக கேட்ச் பண்ணி அதை ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே போகும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே போகும்போது இந்த எக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்போமும் சேரும் போது என்னாகும், ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கும். இந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட்டை ஃபெர்டிலைஸ்டு எக்குன்னு சொல்லுவோம். ஃபெர்டிலைஸ்டு எக் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா த்ரூ த ஃபெர்டிலைசேஷன். த ஃபியூசன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் இஸ் நோன் அஸ் ஃபெர்டிலைசேஷன். மேலோட ஸ்போமும் ஃபீமேலோட ஓவம் இதை ரெண்டும் சேரும்போது ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸோட ரிசல்ட்டு தான் ஜைகோட். ஜைகோட்டில் 2 செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த 2 செல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த கிளிவேஜ். இது என்னாகும்னா 30 hours ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ரிசல்ட் இன் எ 2 செல் எம்ப்ரியோ. இப்போது என்னாகும்னா 2 செல் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட 1.5 நாள் கழிச்சு 1.5 days வந்து இது எடுத்துக்கும். Zygote divides longitudinally into 2 blastomeres. நம்ம 2 செல்லுன்னு சொல்லக்கூடாது. அந்த ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு என்ன நேம் சொல்லியிருக்கோம், blastomeres. Zygote divides longitudinally into the 2 blastomeres. It occurs in the fallopian tube. இந்த 2 செல் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா fallopian டியூப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். தென் செகண்ட் ஸ்டேஜ் 4 செல் ஸ்டேஜ். இதில் பாருங்கள் எத்தனை செல் இருக்குது, 4 செல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இட் அக்கர்ஸ் 40 hours ஆஃப்டர் த ஃபஸ்ட்டு கிளிவேஜ். இந்த 2 செல் ஸ்டேஜ் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் 40 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கிளிவேஜ் வந்து நடக்கும். இந்த செகண்ட் 4 செல் ஸ்டேஜ் வந்து நடக்கும். இட் அக்கர்ஸ் 40 hours ஆஃப்டர் த ஃபஸ்ட்டு கிளிவேஜ். இட் ஆல்சோ டிவைட்ஸ் longitudinally பட் ரைட் ஆங்கிள் டு தி செகண்ட் செல் ஸ்டேஜ். இது என்ன ஆகும்னா ஒரு ரைட் ஆங்கிள் பொசிஷனில் இன்னும் 2 செல், ஆல்ரெடி 2 செல் இருக்குது, அந்த 2 செல்லு திரும்பவும் இன்னும் 2 செல்லாக டிவைட் ஆகும். அப்போ டோட்டலாக 4 செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். த இண்டிவிஜுவல் செல்ஸ் ஆர் கால்டு பிளாஸ்டோமியர்ஸ். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இதில் நான் ஏரோ மார்க் போடுறேன். 4 செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த 4 செல்ஸையும் ஒவ்வொரு செல்லையும் நம்ம பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். In this stage, the process of embryonic genome activation is initiated in human embryos at least until the 8 cell stages. ஸோ இந்த டைமில் என்னாகும் அப்படின்னா எம்ப்ரியானிக் ஜீனோம் ஆக்டிவேஷன்ஸ் வந்து இனிஷியேட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 8 செல் ஸ்டேஜ். இது வந்து தேர்டு ஸ்டேஜ்னு சொல்லுவோம். 8 cell stage occurs after 3 days of fertilization. ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு 3 daysக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த செல் டிவிஷன் தான் 8 cell stage.
the embryo slowly moved from the fallopian tube towards the uterus. இப்போ என்ன ஆகும்னா எம்ப்ரியோ வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் ரீச் ஆகும்? யுட்ரஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யுட்ரஸ்க்கு மூவ் ஆகும். த ப்ராசஸ் ஆஃப் எம்ப்ரியானிக் ஜீனோம் ஆக்டிவேஷன் அக்கர். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியானிக் ஜீனோம் ஆக்டிவேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். தென் ஃபோர்த்து ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறோன்னா மொருலா ஸ்டேஜ். மொருலா ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஃபோர்த்து கிளீவேஜ். இந்த இடத்துல 16ல் இருந்து 32 செல்ஸ் வரையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்த்து கிளீவேஜ் 16 to 32 செல்ஸ் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு மல்பெரி ஃப்ரூட் மாதிரி இருக்கிறதுனால, சீத்தாப்பழம் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மொருலா ஸ்டேஜ்னு சொல்கிறோம். திஸ் ஸ்டேஜ் இஸ் known as morula. Now zona pellucida is retained around the embryo. இதை சுற்றியும் பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ரவுண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா? இதுதான் என்னதுன்னா ஜோனா பெலுசிடா. இந்த ஜோனா பெலுசிடா ஏன் வந்து இன்னும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த எம்ப்ரியோவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக. ஓகேவா? இட் கிவ்ஸ் த ப்ரொடக்ஷன் டு தி எம்ப்ரியோ. அதே மாதிரி இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் வந்து முடிகிற வரைக்கும், அந்த ப்ராசஸ் முடிக்கிற வரைக்கும் இந்த ஜோனா பெலுசிடா வந்து அந்த எம்ப்ரியோவோடைய ஒட்டிகிட்டு இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸை போய் இந்த எம்ப்ரியோ செலக்ட் பண்ணும் இல்லையா? தப்பான ஒரு இடத்த எம்ப்ரியோ வந்துட்டு யுட்ரஸில் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ஜோனா பெலுசிடா வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் 5th ஸ்டேஜை வந்து என்னன்னு சொல்கிறோம்? பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ஏரோ மார்க் போடுறேன் பாருங்கள். திஸ் இஸ் த இயர்லி பிளாஸ்டோசிஸ்ட். இதுதான் வந்து கிளிவேஜில் 5th ஸ்டேஜ். Forming a blastocyst is known as blastulation. So what is blastulation? Blastulation is the formation of blastula from a morula. morula ஸ்டேஜில் இருந்து என்ன ஆகுதுன்னா blastula ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் blastulation. The morula is the embryo filled evenly with cells. The blastula contains a fluid cavity called blastocele. During blastulation, cells continue to divide and begin to differentiation. ஸோ இந்த இடத்துல செல்ஸ் வந்து கண்டினியூவாக என்ன ஆகும்னா டிவைட் ஆகிட்டே தான் இருக்கும். டு ஸ்டார்ட் த டிஃப்ரென்ஷியேஷன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல்லு வந்து 2 செல்லாக டிவைட் ஆகிறதுக்கு, டிஃப்ரென்ஷியேட் செல்லாக டிவைட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோ மார்க் போடுறேன் பாருப்பா. ஒரு லேயர், அவுட்டர் லேயர் வந்து ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே இன்னர் லேயரில் வந்து ஒரு செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அவுட்டர் லேயரில் பாருங்கள் ஒரு சிங்கிள் லேயர் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே இந்த பிளாஸ்டோசிஸில் வந்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியில் நிறையா செல்ஸ் இருக்க மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த பிளாஸ்டோசிஸ்குள்ளே ஒரு ஹாலோ ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிளாஸ்டோசிஸ்ட் இஸ் ஹாலோ ஃப்ளூயிட் ஃபில்டு ரவுண்டட் கேவிட்டி by a single layer of cells. இதை சுற்றியும் இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் நேம் வந்து ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் எ தின் லேயர் ஆஃப் செல்ஸ் தட் ஹெல்ப்ஸ் எ டெவலப்பிங் எம்ப்ரியோ attached to the wall of the uterus, protect the embryo and forms the part of placenta. இந்த ட்ரோபோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் அவுட்டர் லேயர், ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு அப்சார்ப் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த யுட்ரஸ். அதே மாதிரி இந்த ட்ரோபோபிளாஸ்டில் இருந்து தான் கோரியான், ஆம்னியான், பிளாசென்டா இதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகும். இங்கே பாருப்பா, நான் இங்கே ஒரு ஆரோ மார்க் போடுறேன் இல்லையா? இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ பிளாஸ்ட். நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த பிளாஸ்டோசிஸ்ட் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கோம். பிளாஸ்டோசிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் செல் வந்து இருக்குது. அது வந்து எம்ப்ரியோ பிளாஸ்ட். இது இன்னர் செல்லு, பிளாஸ்டோசிஸ்டோட இன்னர் செல். இதில் 20லேருந்து ஒரு 30 செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரவுண்டட் செல். எம்ப்ரியோ டெவலப்ஸ் ஃப்ரம் த எம்ப்ரியோ பிளாஸ்ட். இந்த எம்ப்ரியோ பிளாஸ்ட்லேருந்து தான் இந்த எம்ப்ரியோ வந்து வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா? இட் இஸ் எ மாஸ் ஆஃப் செல் situated within the trophoblast.
ட்ரோப்போபிளாஸ்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் இந்த எம்ப்ரியோபிளாஸ்ட். ஓகே, கிளியராக? இந்த இடத்துல பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல 2 டைப்ஸ் ஆஃப் செல்லு வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து ட்ரோப்போபிளாஸ்ட், இன்னொன்று எம்ப்ரியோபிளாஸ்ட். இந்த ட்ரோப்போபிளாஸ்ட் அப்படிங்கிறது அவுட்டர் லேயரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். எம்ப்ரியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இன்னரில் வந்து ஒரு கார்னரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஃப்ளோட்டிங் இன் த யூட்ரைன் ஃபார் 2 to 4 days அண்ட் இம்ப்ளான்ட் ஆஃப்டர் ஃபைண்டிங் த கரெக்ட் பொசிஷன். ஒரு கரெக்ட் பொசிஷனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யூட்ரஸில் இது என்னாகும், போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். அது வரைக்கும் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் இங்கே போட்டிருக்காங்களே, இம்ப்ளான்டேடு பிளாஸ்டோசிஸ்ட். இந்த இடத்துல இந்த கரு வந்து என்ன ஆயிடுச்சு, உட்பதிச்சிருச்சு. இப்போ நம்ம தியரிக்கு போகலாம். The first cleavage produced 2 identical cells called பிளாஸ்டோமியர். The first cleavage போது என்ன ஆகும்னா 2 identical cells வந்து ஃபார்ம் ஆகும். அந்த identical cells தான் என்னன்னு சொல்கிறோம், பிளாஸ்டோமியர். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 2 செல். அப்போது இண்டிவிஜுவல் செல்லாக சொல்லும் போது அதை நம்ம பிளாஸ்டோமியர் அப்படின்னு தான் சொல்லணும். These produce 4 cells, then 8 cell and so on. இந்த 2 செல் என்ன பண்ணுன்னா 4 cell ப்ரொடியூஸ் ஆகும். தென் 4 cell again divided into 8 cell, 8 cell again divided into 16 cell, 16, 32. இந்த மாதிரி செல் வந்து கண்டினியூவாக டிவைட் ஆகிட்டே போகும். After 72 hours of fertilization, the loose collection of cells form a berry-shaped cluster of 16 or more cells called morula. ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு செல் டிவிஷனோட ரிசல்ட்டு மொருலா அப்படிங்கிற ஒரு கிளஸ்டர் லைக் சேஃப் வந்து கிடைக்கும். அந்த கிளஸ்டர் லைக் ஆஃப் செல்ஸ்க்கு பேர் தான் என்னது, மொருலா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன கிளிவேஜில் என்ன நடக்கும், ஐடென்டிக்கல் செல்ஸ் வந்துட்டு டிவைட் ஆகும். 2 ஐடென்டிக்கல் செல்ஸ் வந்து 2 செல் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் 2 செல்லு 4 செல்லாக ஃபார்ம் ஆகும். 4 செல் 8 செல்லை ஃபார்ம் பண்ணோம். தென் 8 செல் 16. இந்த மாதிரி 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு மொருலா அப்படின்னு ஒரு செல் ஸ்டேஜ் வந்து கிடைக்கும். தட் இஸ் எ கிளஸ்டர் ஃபார்ம். Under the influence of progesterone, smooth muscles of fallopian tube relax and dividing embryo takes 4 to 5 days to move through the fallopian tube into the uterine cavity and finally gets implanted in the uterine wall. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த 2 செல் 4 செல் 8 செல் செல் டிவிஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது இந்த எம்ப்ரியோ எங்கே மூவ் ஆகும், ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா? இட் டிவைட்ஸ் அண்ட் எம்ப்ரியோ டேக்ஸ் 4 to 5 days டு மூவ் த்ரூ த ஃபெலோப்பியன் டியூப். ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்து யுட்ரைன் வால்க்கு வந்து சேர்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குது, 4லேருந்து 5 days வரைக்கும் எடுத்துக்குது டு கெட் த இம்ப்ளான்டேஷன். At this point, the embryo consists of fluid-filled hollow ball of about 100 cells called blastocyst. ஸோ மொருலா ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த எம்ப்ரியோவோட நேம் என்ன, பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்ட்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தட் ஃப்ளூயிட் இஸ் நோன் அஸ் பிளாஸ்டோசீல். சரியா? இதில் எத்தனை செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. பிளாஸ்டோசிட் ஃபார்ம் ஆகும்போது 100 செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். த பிளாஸ்டோசிஸ்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் லேயர் ஆஃப் லார்ஜ் ஃப்ளாட்டன்ட் செல்ஸ் கால்டு ட்ரோப்போபிளாஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்டில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்லு வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே அந்த டயக்ராமில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரோப்போபிளாஸ்ட் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர், சிங்கிள் லேயர். இது பார்க்கறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு செல். இந்த ட்ரோப்போபிளாஸ்ட் பார்த்திங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு அப்சார்ப் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த யுட்ரஸ் ஃபார் த எம்ப்ரியோ. எம்ப்ரியோ நல்லா வளர்கிறதுக்கு யுட்ரஸில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி அந்த கருவுக்கு வந்து கொடுக்கும்.
இந்த ட்ரோபோபிளாஸ்ட் தான் கரு வளர வளர எம்ப்ரியோ வளர வளர இதுதான் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கோரியான் ஆம்னியான் அதே மாதிரி பிளாசென்டாவாக சேஞ்ச் ஆகும். அண்டு ஸ்மால் கிளஸ்டர் ஆஃப் 20 to 30 rounded cells are called inner cell mass. இந்த inner cell mass otherwise known as embryoblast. That inner cell mass is the mass of cell situated within the trophoblast. ட்ரோபோபிளாஸ்ட்க்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கிளஸ்டர் ஃபார்ம் தான் இது. The inner cell mass of the blastocyst develop into the embryo and becomes embedded into the endometrium of the uterus. இந்த இன்னர் செல் மாஸ் தான் என்னவா வளரும் அப்படின்னா ஒரு எம்ப்ரியோவாக வளரும். அதனால தான் இந்த இன்னர் செல்லை என்னன்னு சொல்கிறோம், எம்ப்ரியோ பிளாஸ்ட்னு சொல்கிறோம். இந்த எம்ப்ரியோ எங்கே போய் எம்பட் ஆகணும், எங்கே போய் பதியணும் அப்படின்னா யுட்ரஸில் இருக்கக்கூடிய என்ட்ரோமெட்ரியத்தில் போய் எம்பட் ஆகணும். Endometrium begins after 7th day of fertilization and by end of the 10th day. இந்த என்ட்ரோமெட்ரியமில் போய் இந்த எம்ப்ரியோ ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஃபர்டிலைசேஷன் நடந்ததுலேருந்து 7th day இல்லைனா 10th டேக்குள்ளே போய் அது ஃபிக்ஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ட்ரோபோபிளாஸ்ட் அண்டு எம்ப்ரியோபிளாஸ்ட் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செல்லு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த செல்ஸோட பேர் செல்ஸ் ஆஃப் ரூபே. சரியா? நெக்ஸ்ட் ஒன், இந்த லைட்டிக் என்சைம்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ட்ரோபோபிளாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிக் என்சைம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த லைட்டிக் என்சைம் மூலம்தான் எண்டோமெட்ரியத்தை என்ன பண்ணோன்னா ரப்சர் பண்ணும். இந்த என்சைமு எண்டோமெட்ரியத்தை ரப்சர் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே அந்த எம்ப்ரியோ போய் ஈஸியாக எம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ஈஸியாகும். The lytic cells secreted by trophoblast and rupture the endometrial cells and make one burrow to implant the embryo and implantations complete at the 10th day. இந்த மாதிரி என்னாகும் அப்படின்னா இந்த லைட்டிக் என்சைம் மூலமாக ஒரு ரப்சர் ஃபார்ம் பண்ணி எண்டோமெட்ரியத்துக்குள்ளே ஒரு குழி மாதிரி அந்த கரு போய் நல்லா உட்காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்டுரும். தென் அதுக்குள்ளே அந்த எம்ப்ரியோ போய் ஃபிக்ஸ் ஆகி இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிடும். இது நடக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டோட்டலாக ஃபர்டிலைசேஷன்லேருந்து ஒரு 10 days வரைக்கும் நடக்கும். எம்ப்ரியோ உள்ளே போனதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா திரும்பவும் அந்த எண்டோமெட்ரியம் வந்து நல்லா கவர் ஆகிக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு இம்ப்ளான்டேஷன் அண்ட் இட் ரிசல்ட் இன் ப்ரெக்னன்சி. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது தான் இம்ப்ளான்டேஷன் சொல்கிறோம். தென் த ப்ரெக்னன்சி, இதை வந்து ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். இஃப் த ஃபர்டிலைஸ் ஓவம் இஸ் இம்ப்ளான்டட் அவுட் சைட் த யுட்ரஸ் இட் ரிசல்ட் இன் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. இந்த மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்து யுட்ரஸ் வரைக்கும் வந்து அந்த பேபி கரெக்டாக இம்ப்ளான்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் ப்ரெக்னன்சி. அப்படி இல்லை, இப்போ அந்த இடத்துல யுட்ரஸ்குள்ளே வந்து கரெக்டாக எண்டோமெட்ரியத்துக்குள்ளே இம்ப்ளான்டேஷன் நடக்கலை, அதை தவிர்த்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, இல்லை வந்து இஸ்துமஸ் அப்படிங்கிற ஏரியாவில் இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு, இல்லைன்னா அந்த ஆம்புலா ரீஜனில் இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அதை தான் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யுட்ரஸை தவிர வேறு எந்த இடத்துல வந்து கரு பதிஞ்சாலும் இம்ப்ளான்டேஷன் நடந்தாலும் அதை எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். About 95% of ectopic pregnancy occur in fallopian tube. பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 95% எங்கே வந்து நடக்கும் இந்த ப்ரெக்னன்சி, எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்லேயே நடந்துடும். த growth of embryo may cause internal bleeding, infection and in some cases even death due to the rupture of the fallopian tube. ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் சப்போஸ் எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆகி வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சைடு எஃபெக்ட்டு இன்டர்னல் ப்ளீடிங் ஆகலாம், இல்லைன்னா அந்த மதருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். சம்டைம்ஸ் என்னாகும், அந்த மதர் வந்து டெத் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து என்னாகும், கரு வளர வளர அதோட சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது இல்லையா, அதனால் அந்த பேபி வளர வளர அந்த ஃபெலோப்பியன் டியூப் ரப்சர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் உமன் வந்து
இறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் யுட்ரஸ் வந்து அப்படி கிடையாது. யுட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு மசில். அதனால் பேபி வந்து ஒரு 10 மந்த் வரையும் இருக்கும், ஒரு 3 kg 4 kg வரையும் வர்றோம் அப்படின்னா கூட அந்த கர்ப்பையால் அந்த அளவுக்கு என்ன ஆக முடியும், அந்த மசிலால் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். தென் ஃபார் ஜிகேக்காக இந்த கொஸ்டின், ட்வின்ஸ் ஆர் 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த சேம் ப்ரெக்னன்சி. ட்வின்ஸ் அப்படிங்கிறது ஒரே ப்ரெக்னன்சியில் 2 குழந்தை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம், இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு வென் எ சிங்கிள் ஃபர்டிலைஸ்டு எக் ஸ்ப்ளிட் இன்டு 2 டூரிங் த ஃபர்ஸ்ட் கிளிவேஜ். மோனோசைகோட்டிக் அப்படிங்கிற இந்த ட்வின்ஸ் எப்படி வரும்னா, ஒரு சிங்கிள் ஃபர்டிலைஸ்டு எக் இருக்கு இல்லையா, இந்த எக்கு கிளிவேஜ் ஆகணும். அப்படி கிளிவேஜ் ஆகும் போது 2 செல் ஸ்டேஜ் வரும்ல, அந்த 2 செல் ஸ்டேஜ் வரும்போது ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பிளாஸ்டோமியரும் என்னாகும், தனித்தனி குழந்தையாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். தே ஆர் த சேம் செக்ஸ் அண்ட் லுக் லைக் எ ஷேர் அண்டு சேம் ஜீன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கிளிவேஜ் போது வரக்கூடிய 2 செல்லில் இருந்து 2 பேபி உருவாச்சு அப்படின்னா அந்த 2 பேபியும் பார்க்குறதுக்கு சேம் செக்ஸு, ஒன்றா பெண்ணாகவே இருக்கும், இல்லைன்னா அந்த பேபி வந்து பார்த்திங்கன்னா பையனாகவே இருக்கும். சரியா, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஜீன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். செகண்டு பார்த்திங்கன்னா டைசைகோட். ஜைகோட் அப்படிங்கிறது ட்வின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு வென் 2 செப்பரேட் எக்ஸ் ஃபர்டிலைஸ்டு பை 2 செப்பரேட் ஸ்பெர்ம்ஸ். ஒரு சில டைமில் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த மாதிரி 2 எக் இருக்கும்போது உள்ளே போகக்கூடிய ஸ்பெர்மில் 2 ஸ்பெர்மு 2 எக்கை ஃபர்டிலைஸ்டு பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல 2 பேபி வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் ட்வின்ஸ் மே பி த சேம் செக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் செக்ஸ். இவங்க பார்க்குறதுக்கு சேம் செக்ஸாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் செக்ஸு. ஒரு குழந்தை பையனாக இருக்கலாம், ஒரு குழந்தை பொண்ணாக இருக்கலாம், இல்லைன்னா 2ம் பையனாக இருக்கலாம், இல்லைன்னா 2ம் பொண்ணாக இருக்கலாம். ஆர் நான் ஐடென்டிக்கல். இவங்களை வந்து என்ன பண்ண முடியும், உருவத்தை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சயாமிஸ் அப்படிங்கிறது த ட்வின்ஸ் ஆர் கன்ஜாயிண்டட் ட்வின்ஸ் ஹூ ஆர் த ஜாயிண்டட் டூரிங் பர்த். இவங்க பார்த்திங்கன்னா ஒட்டி பிறக்கக்கூடிய குழந்தைங்க, ட்வின்ஸு தான், பட் அவங்களுடைய உடல் பாகங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். சரிங்களா, ஸோ இரட்டை ட்வின்ஸ் பிறக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரே எக்கு அது 2ஆக டிவைட் ஆகி பேபி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய ஜீனு, அவங்களுடைய உருவம், அவங்களுடைய செக்ஸு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். 2 எக்கு 2 ஸ்பெர்ம்ஸ் சேர்ற மூலமாக ஃபர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா அவங்க மேபி 2மே மேலாக இருக்கலாம், 2 பேபியுமே ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா எய்தர் மேல் ஆர் ஃபீமேலாக இருக்கலாம். பட் அவங்க வந்து அடையாளம் காணக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய உருவமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சயாமிஸ் அப்படின்னாவே 2 பேபி இருக்கும், 2 பேபியும் ஒட்டி பிறந்திருப்பாங்க. சரியா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இம்ப்ளான்டேஷனில் 2 செல் ஸ்டேஜு, 4 செல் ஸ்டேஜு, 6 செல் ஸ்டேஜு, அதே மாதிரி 8 செல் எப்படி வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்து முடியுது அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். I hope you understand this topic. Thanks for watching. Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.